நான் பாட்டு பின்னாடி உட்காந்துருக்கேன். திடீர்னு ப்ரெஸ் என் பக்கம் திரும்பி போட்டோவா கிளிக் ஆகுது. நிறைய ஃபிளாஷ் இப்படி பாக்குறேன். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா தோனி என் பக்கத்துல. ஹோட்டல்ல சில சமயம் வந்து ஒரே ஃப்ளோர்ல இருந்தோம்னா ரூம் திறந்துருந்ததுன்னா அவர் வந்துருவாரு. முத்து அப்படின்னு வருவாரு. நானும் சின்ன தலை தான் கூப்பிடுவேன். நான் வந்து ஒரு பிளேயரை புகழ்ந்தா அந்த பிளேயரோட ரைவல்னு இவங்களாவே கட்டுக்கதை இது பண்ணி விட்டாங்க. நம்ம சினிமா மாதிரி தான். ஆனா நீ கோலின்னு வந்தா ரொம்ப கோரியாடா. கோட் படம் எடுத்துக்கோங்க. விஜய் படம் தானே, இவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க. பிரேம்ஜி நடிச்சிருக்காரு, பிரபுதேவா நடிச்சிருக்காரு, பிரசாந்த் நடிச்சிருக்காரு. நீங்க சொல்லுவீங்க விஜய் படம் தானே அது, தளபதி படம் தானே அது. அது மாதிரிதான் கோலி RCB தான். இப்ப கோலி ஒரு மேட்ச் விளையாடல, இன்னொரு பிளேயருக்கு தாகம் எடுக்குதுன்னா கோலி தான் தண்ணி எடுத்து போய் கொடுக்கணும். அசிஸ்டன்ட் வச்சுக்க மாட்டாங்க, ஃபேன் பிடிச்சி இன்னொருத்தர் வச்சுக்க மாட்டாங்க. டீமே வந்து மேட்ச் தோத்துருச்சுன்னு விட்டுட்டு 7 ஓவர் காஜ் ஆடினாங்க. அப்படியே தோனி கடைசியில் 6 அடிச்சிட்டாருன்னு கொண்டாடுறாங்க. சீக்காலாம் பேசினாரு அப்படின்னா சின்னவனா பேசுறாருடா, பயமா இல்லையா பாக்குறதா. 3 கார் ரேட்டுன்னு வந்துருச்சான். அப்படின்னா இவன் ஸ்திரீனா பொண்ணு ரேட்டு, அவன் ஸ்ட்ரைக் ரேட்டு போட்டதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி அது அந்த மாதிரி ஒரு மீனிங்ல ஸ்திரீகா ரேட் 134 இந்த மாதிரி போயிடுச்சு. ஏன் தம்பி அந்த மைக் அப்படி இருக்கு? அதுதான் காரணம் சொல்லியிருக்காங்களா? அந்த ட்ரிம்மர் மாதிரி தானே. நானும் கேட்டிருக்கேன். நான் என்ன அது வந்து எங்களுக்குள்ள என்ன ரூல்னா, ஒருத்தர் மைக் எடுத்தா இன்னொருத்தர் மைக் எடுக்க கூடாது. ஓ, அதனால தான் நான் இப்படி எடுத்தேன். ஓகே, இப்ப புரியுது. நிறைய பேர் என்ன பாலாஜி போனனால தான் முத்துக்கு வேலை கொடுத்துட்டாங்க. சரி, நிஜமாலுமே அந்த பால் 40,000 ரூபாய். ஆமாண்ணா, பேட்லாம் இப்பெல்லாம் பல லட்சம். இப்பெல்லாம் எல்லாமே எல்லா பிளேயர்ஸுமே கஸ்டம் மேட் பேட் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியா சொல்றேன் உங்களுக்கு. ஷஹீத் அஃப்ரிதி வந்து இந்த 37 பால் 100 17 வயசுல அடிச்சது ரொம்ப ஃபேமஸ் கதைல. அந்த பேட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்னதுன்னா, முத்து இருக்காரு. அண்ணா so happy to be here ண்ணா. ரொம்ப சந்தோஷம் தம்பி நான் பார்த்தது. தமிழ் கிரிக்கெட் கமெண்ட்ரியின் சொத்து இல்ல, எல்லாரும் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க உங்க வேலையை. எனக்கு தெரிஞ்ச முத்து ஆரம்பிக்கும் போது ரேடியோ சிட்டில இன்டர்னா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ரேடியோவில் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு, கடைசியாக இப்போ வந்து தமிழ் கிரிக்கெட் கமெண்ட்ரின்னு போயிருக்க. ஸோ என்ன தம்பி ஆசைப்பட்டேன், என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன்? எல்லாமே ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நான். இப்பவும் அதான். இப்போ நடுவில் இப்போ கிரிக்கெட் கமெண்ட்ரியில் இருக்கு, இன்னும் ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணணும்னு இருக்கு. ஒரு புக் எழுதணும், இந்த மாதிரிலாம் ஆசை வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பண்ணிட்டு இருக்க வேலை அப்படிங்கிறது நாங்களாம் வந்து பயங்கர கனவா பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம கிரிக்கெட் பார்க்கும்போதுலாம் ஹர்ஷா போக்லே தான் கமெண்ட்ரி அப்படின்னாலே அந்த டைம்ல ஒன்று இருந்துச்சு, யார் அடுத்த கமெண்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிலாம் ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோலாம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பயங்கர டெக்னிக்கலா இருக்கணும், அது வந்து பயங்கர கதையா இருக்கும். இந்த ரிக்கி பாண்டிங் எப்படி பேட்ல ஸ்ப்ரிங் வச்சிருந்தாரு அந்த மாதிரியான கமெண்ட்ரிக்குன்னு ஒரு பெரிய கதையெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்பவே எங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆசை என்னன்னா, தமிழ்ல கமெண்ட்ரி வந்தா எப்படி இருக்கும், அது வந்து கேட்க ரொம்ப நல்லா இருக்கும்ல, அது ஏன் பண்ணவே இல்லைங்கும் போது இப்போ அது நடக்குது. ஸோ நீ எப்படி பார்த்த இந்த கமெண்ட்ரி எல்லாம்? 2017 இந்த மாதிரி தமிழ்ல சேனல் ஆரம்பிக்க போறாங்கன்னா ஐடியாவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் என்னோட ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருக்காங்க, எங்க ஏதோ நம்பர் வாங்கி ஆடிஷன் பண்றோம் நிறைய பேரை. ஸோ ஏகப்பட்ட பேர் நம்ம ரேடியோல இருந்தே நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம். அதுல ஒரு 10 லெவல் ஆஃப் ஆடிஷனிங் ஃபில்டரிங்லாம் இருந்துச்சு. ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு கடைசியில் வந்த ஒருத்தன் நான் தான். கபடிக்காக தான் எடுத்தாங்க. கபடி தெரியாத விளையாட்டு, அதுவே கற்றுக்கிட்டு கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு படிச்சுட்டேன். கிரிக்கெட் பண்ணுறியான்னு கேட்டாங்க. கிரிக்கெட் தெரியும், முடிஞ்ச அளவு விளையாடி இருக்கோம். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிருக்கோம் சின்ன வயசுல இருந்து. ஓகேன்ட்டேன். ஓகே, என்ன உனக்கு அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன் என்னன்னா, ஒரு கிளிப் ஒரு 2 or 3 minutes கிளிப் மியூட்ல போட்டு அனுப்புவாங்க. இப்போ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ IPLனா ஒரு திடீர்னு ஒரு வண்டி மாதிரி, ஒரு சேட்டலைட் மாதிரி ஒன்று வரும், இந்தியா மேப்பு, அதுக்கப்புறம் பெங்களூரு, அங்கேருந்து ஓப்பன் பண்ண ஹரிபட இன்ட்ரோ சீன் மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி விஷுவல்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன ஆட் பண்றோம்னு தேங்க்ஃபுல்லி ரேடியோல இருந்திருக்கோம். கண்ணு முன்னாடி இது ஒரு இதை இமேஜின் பண்ணிட்டு தானே நம்ம பேசுவோம். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப் ஆச்சு, பிக்சர்ஸ்க்கு நம்ம பேசுறது. அதுக்கப்புறம் போக போக லேர்ன் பண்ணது. வெறும் பிக்சருக்கு பேசாம பிக்சர் தாண்டி என்னெல்லாம் பேச முடியும்ன்றது அந்த ஜாப் கத்துக்கிட்டது. இன்னொன்னு இன்னைக்கு வந்து சீக்காவே சொல்றாரு, முத்து நீ ஏன்னா டெக்னிக்கலாலாம் பயங்கரமா பேசுற தம்பி, நானும் பயங்கரமா ஆச்சரியமா பாக்குறேன் தம்பி. அதாவது இப்போ ஒரு ஷாட் ஆடிட்டாங்க அப்படின்னா அந்த நீ வந்து அவ்வளவு பெண்ட் பண்ணல அப்படின்னா எக்ஸ்ட்ரா கவர்ல இப்படி ஒரு 6 வந்து பவர் ஜென்ரேட் பண்ண முடியாது. எப்படி இவ்வளவு டெக்னிக்கலா கத்துக்கிட்ட நீங்க? அது கூட இருக்கிற ஆளுங்களோட பேசி தான் கத்துக்கிட்டது. ஒரு சில பேர்லாம் கிரிக்கெட் நல்லா விளையாடினவங்க இருக்காங்க எங்க கூட கமெண்ட்ரி பண்றவங்க, அவங்க கிட்ட பேசும்போது. அப்புறம் இப்போ ஒரு 4 ஓவர் கமெண்ட்ரி பண்றேன்னா அடுத்த 4 ஓவர் பிரேக் இருக்கும். அப்ப இன்னும் சில கிரிக்கெட்டர்ஸோட மற்ற லாங்குவேஜ் கமெண்டேட்டர்ஸோட உட்காருவோம். ஸோ அவங்க கிட்ட பேசி ஒரு நாலேஜ் ஷேரிங்ல வரதான். ஜென்ரலா வந்து எனக்கு என்னன்னா, இது வரைக்கும் நீ எதுவும் பேசி சர்ச்சையில மாட்டல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கமெண்ட்ரிங் நிறைய மாட்டிருக்கேன், நல்ல வேலை உங்களுக்கு தெரியாது. அப்படியா? நீங்க ஏதாவது சொல்ல, என்ன பிரச்சனையாச்சு நீ சொல்லி. வெளியே சொல்ல வேணாம்னா, பட் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்திருக்கு. ஏதாவது சொல்லுவாங்களா? இல்ல அது என்னதுன்னா, இப்போ நம்ம ஃபேன்ஸே இருக்காங்கல்ல, இந்தியா மேட்ச்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்தியான்னு வந்துருவோம்.
அப்ப எவனும் வந்து சொல்ல மாட்டான் இந்தியாவுக்கு ஃபேவரா நீ பேசுற, நீ ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா பேச மாட்டேங்கிறேன்னு யாரும் வர மாட்டாங்க. பட் ஐபிஎல் அந்த மாதிரி கேம் கிடையாது இல்ல. நான் வந்து ஒரு பிளேயரை புகழ்ந்தா அந்த பிளேயரோட ரைவல்னு இவங்களாவே கட்டுக்கதை இது பண்ணி விட்டாங்க. நம்ம சினிமா மாதிரி தான். ஆனா நீ கோலின்னு வந்தா ரொம்ப கூறியாடா. நான் சம்பளம் எங்கேயிருந்து வருதுன்னு பாக்கணும்ல. இல்ல ஜென்ரலாவே வந்து என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, இப்ப பத்ரிநாத் உட்கார்ந்தாருன்னா ஃபுல்லா தோனி, நீ உட்கார்ந்தா ஃபுல்லா டேய் அது 11 பேர் விளையாடுற கேம் 2 பேர் அந்த அது ஜென்ரலா வைக்கிற ஒரு கமெண்டா இருக்குல்ல. ஆமா, இப்ப நீங்க வந்து இப்ப கோட் படம் எடுத்துக்கோங்க. விஜய் படம் தானே, இவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க. பிரேம்ஜி நடிச்சிருக்காரு, பிரபுதேவா நடிச்சிருக்காரு, பிரசாந்த் நடிச்சிருக்காரு. நீங்க சொல்லுவீங்க விஜய் படம் தானே அது, தளபதி படம் தானே அது. அது மாதிரிதான் கோலி ஆர்சிபி தான். அதுக்காக நான் வந்து ரஜித் பத்தி நான் சொல்ல முடியும். அப்ப நீங்க கோட் படத்தை இப்ப பிரசாந்த் படம் சொல்லுங்க, பிரபுதேவா படம் சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்ட்னு ஒத்துக்கிறேன். அப்ப இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஆனா ப்ரிப்பேர்ல இல்ல, ஸ்பான்டேனியஸா வரதானா. இல்ல இன்னொன்னு அப்ப வந்து கிட்டத்தட்ட மேட்ச்ங்கிறது ஒரு சினிமா மாதிரி ஆயிடுச்சு இல்ல. ஹீரோ ட்ரிவன் தானே உங்களுக்கு. நம்ம இந்தியாவே ஹீரோ ட்ரிவன் கண்ட்ரி தான். பொலிட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, சினிமா எடுத்துக்கோங்க, கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. இட் இஸ் இது ஹீரோ யாரோ அது பொறுத்து தானே போகுது. ஒரு கல்லி கிரிக்கெட்ல இருந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பத்தி கமெண்ட்ரி பண்றதுங்கிறது நிஜமாலுமே இப்ப உங்க கூட இருக்கவங்க எல்லாருமே கிரிக்கெட் விளையாண்டவங்க இல்ல கோச்சா இருப்பாங்க. நீ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு ப்ரொஃபஷனல் இருந்து உள்ள போய் பாலாஜி வந்து அந்த கேட்டகரி என்ன பேசிக்கலாம் அப்படின்னு இருக்கு. சோ உனக்கு இது எவ்வளவு காம்படிஷனா இருந்துச்சு? ஆரம்பத்துல எனக்கே கொஞ்சம் சங்கோஜமா இருந்துச்சுன்னா, பட் கூட இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் வந்து ரொம்ப தங்கமா பாத்துக்கிட்டாங்க. நான் ரொம்ப அட்மையர் பண்றதுன்னா, இதுக்கு முன்னாடி ரேடியோல இருந்திருக்கேன், நீங்க சொன்ன மாதிரி டெலிவிஷன்ல இருக்கேன். நம்ம வந்து நிறைய சினிமா பர்சனாலிட்டிஸோட இருப்போம். அவங்க ரொம்ப ரொம்ப லார்ஜர் தான் லைஃப். ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா இப்போ கிரிக்கெட் விளையாடுற ஒருத்தனுக்கு தண்ணி வேணும்னா கூட அந்த டீம்ல இருக்கிற இன்னொருத்தன் தான் போய் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ச் கோலி விளையாடலை, நான் அகைன் கோலி சொல்றேன்றதுனால இவங்க இதுன்னு எடுத்துட்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், இப்போ கோலி ஒரு மேட்ச் விளையாடல, இன்னொரு பிளேயருக்கு தாகம் எடுக்குதுன்னா கோலி தான் தண்ணி எடுத்து போய் கொடுக்கணும். அசிஸ்டன்ட் வச்சுக்க மாட்டாங்க, ஃபேன் பிடிச்சி இன்னொருத்தர் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ல இருந்து வராங்க. ஸோ அவங்களோட வேலை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு எனக்கு. நீ சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இன்னொன்னு உன்னோட செட்ல இருக்கவங்க எல்லாருமே இப்போ சொல்லணும் அப்படின்னா பத்ரிநாத்தா இருக்கட்டும், இல்லைன்னா அனிருத்தா இருக்கட்டும், உங்க அண்ணன் ரமேஷா இருக்கட்டும், ரொம்ப அன்பா உன்னை பாத்துக்கிறாங்களே. அது மியூச்சுவலா இப்போ இவ்வளவு வருஷம் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கோம்ல, அதுல இருந்து வர கேமராட்ரி தானே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட சும்மா உட்காந்து பேசுறது, கமெண்ட்ரி முடிச்சுட்டு வந்தோம்னா இப்போ நம்மளே மைக் ஆஃப் ஆனா நம்ம எப்படி பேசுவோம், அதே மாதிரி தான் அவங்களோடையும் பேசுவோம். அடுத்தது என்ன சாப்பிடலாம், டின்னர் எங்கே போகலாம், இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும். நாங்கள் வேலை செய்கிற சேனல் எங்களோட ப்ரொடியூசர்ஸும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி தான் போகும். சரி, இப்போ எப்படி ஜென்ரலாக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்ல எனக்கு. ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஆனால் நான் மும்பையில் இருக்கேங்கிற, அப்புறம் பார்த்தா துபாயில இருந்து பேசிட்டு இருக்கேன். எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? துபாயில் என்ன அனுப்ப மாட்டாங்க. துபாய் என்ன திண்டுக்கல் நத்தம் அப்படிதான் நான். பட் டிராவல்ன்ற இந்த ஜாபோட ஒரு ரொம்ப இன்டெகிரலான பார்ட். அண்ட் இப்போ நான் பண்றது வந்து நிறைய ஆஃப் டியூப் கமெண்ட்ரின்னு சொல்லுவோம். அதாவது நாங்களும் இப்போ நீங்க எப்படி பிக்சர்ஸ் நீங்க பாக்குறீங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்டுடியோல உட்காந்து பாம்பேல இருந்தா கமெண்ட்ரி பண்ணுவேன். கிரவுண்டுக்கு போற வாய்ப்பு இப்போ என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு, ரீஜனல் கமெண்ட்ரி பண்ற ஒரு ஆளுக்கு ரொம்ப அரிய ஒரு வாய்ப்பு. ஸோ இன்னைக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு செப்பாக்கில் ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ இந்த மேட்ச்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிரவுண்ட்ல போய் அந்த மேட்ச் கமெண்ட்ரி பண்ணணும். டிக்கெட் கிடைக்கிறது இல்லையா? டிக்கெட்டை பத்தி கேட்டுறேன். அப்படியா? இப்போ எப்படி நீ போக உள்ள? எனக்கு ஆக்ரிலேட் இருக்கு, என் பேக் எங்க கார்ல இருக்கு. பட் பேக்ல ஆக்ரிலேட் வச்சிருக்கேன், அதை வச்சு தான் போவேன். மற்றபடி இந்த சீசன் நான் டிக்கெட் யாரு கேட்டாலுமே தெரியாது. இந்த சீசன் மட்டும் தான் இல்ல, இன்னொன்னு சொல்லு, நம்ம சேப்பாக்ல மட்டும் தான் இப்படி இருக்கா இல்ல எல்லா கிரவுண்ட்லயும் இப்படி தான்? சேப்பாக் அளவுக்கு வேற எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, அன்னைக்கு பாம்பே மேட்ச், அன்னைக்கு எனக்கு பிரேக் டே. ஆப்ல செக் பண்றேன், புக் மை ஷோல தான், பிராண்ட் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஒரு ஆப்ல செக் பண்ணேன். அன்னைக்கு மேட்ச் பாம்பே KKR 4000 rupeesக்கு டிக்கெட் அவைலபிள் ஆன் MRP. 4000 rupees, 4000 rupees டிக்கெட் 4000 கிடைக்குது. இத்தனைக்கும் மும்பைல நடக்குது. மும்பைல நடக்குது. அந்த மேட்ச் கிடைக்குது. அந்த மேட்ச் கிடைச்சிச்சு. சோ அப்ப சேப்பாக்ல தான் இந்த பிரச்சனை எல்லாம். இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறேன் நீ? இவ்வளவு கிரிக்கெட் அனலைஸ் பண்ற, ஏன் அப்படி? என்ன எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் தான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்க. எந்த அளவுக்கு வெளியே சொல்ல முடியும்னு தெரியலனா, பட் லிமிடெட் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் தான் ஜனங்களுக்கு இருக்கு. அண்ட் இங்க ரொம்ப கிரேஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸாவே தோனியோட லாஸ்ட் சீசன் போயிட்டு இருக்கு. இந்த சீசனும் அதே கதை தான் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு தடவை பார்த்துட்டோம். கிரிக்கெட் பார்க்காதவங்க எல்லாம் கேட்பாங்க. ஆமா, கரெக்ட். அதான் பாக்குறமே, வெளியே வந்து இன்டர்வியூ கொடுக்குறவங்க பாதி வந்து கிரிக்கெட் என்னன்னு தெரியல. மஞ்சள் கலர்ல பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு என்னடா பண்றீங்க நீங்க உள்ளங்கிற மாதிரி இருக்கு ரீல்ஸ்க்காக. ஆமா, டீமே வந்து மேட்ச் தோத்துருச்சுன்னு விட்டுட்டு 7 ஓவர் காஜ் ஆடினாங்க. அப்படியே தோனி கடைசியில 6 அடிச்சிட்டாருன்னு கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஃபேன்ஸுக்காக. அதனாலதான் இவ்வளவு காசு இல்ல, நம்ம தப்பு நம்ம சைட்ல வச்சிருக்கோம். இன்னொன்னு, இப்போ ஜென்ரலா கிரிக்கெட்டுங்கிறது இப்போ நம்ம BCCI போர்டு வந்து இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்டா இருக்கு.
கிரிக்கெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கேமா இருக்கு. எல்லா இடத்துலயுமே பிளேயர்ஸ்க்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல் வெல்கம் இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா முத்துவும் அப்ப போய் பேசுறான் அப்படின்னா எல்லா ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி அப்படிதான் மக்கள் நினைப்பாங்க. உங்க லைஃப் எப்படி இருக்கு சொல்லு. நீங்க வேற இந்த டிக்கெட் இதுவே என்ன நினைப்பாங்கன்னா, தோனி வந்து பேட்டிங் ஆடுற முன்னாடி முத்து இந்த 2 டிக்கெட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். உனக்கு எப்படி டிக்கெட் கிடைக்காம இருக்கும்னு. பட் இந்த வெல்கம் இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ஜாப் தானா. இந்த அளவுக்குலாம் வெல்கம் இருக்காது. மேபி தமிழ்நாட்டுல நான் எங்கேயாவது இருந்தேன்னா தெரியும். பட் மற்ற இடத்துல எல்லாரும் மாதிரியும் தான் நார்மல். ஓகே, எப்படி எந்த அளவுக்கு ஜாலியா இருக்கு உங்க வேலை? ரொம்ப பிடிக்கும். வேலை மாதிரியே இருக்காது. நம்ம செய்யற இந்த மாதிரி வேலை தான். இப்போ இன்ஃபேக்ட் என் கரியர் ஆரம்பிச்ச இடத்துலயே நான் இருக்கேன். இங்க முதல் நாள் வந்தப்பெல்லாம் நான் நர்வஸா இருந்தேன். அதே மாதிரி நர்வஸ்னஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு புது மேட்ச் அப்ப இருக்கும். பட் போக போக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இப்போ ஜெனரலா கமெண்ட்ரிட்ட பாத்தீங்கன்னா நீ சொல்ற விஷயங்கள்லாம் வந்து இப்போ தெரியாதவங்க யாராவது முத்துவை பத்தி தெரிஞ்சவங்களா இருந்தா ஓகே முத்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பேசுறான்னு சொல்லுவோம். ஜெனரலா தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா, தம்பி ஒரு கிரிக்கெட் பிளேயர் போல் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீ அப்டேட் பண்ணிக்கிட்ட. இல்ல கூட இருக்கிற நிறைய கிரிக்கெட்டர்ஸ் கேட்பாங்க, நீ என்ன விளையாடி இருக்க தமிழ் கமெண்ட்ரியில. இப்போ மற்ற லாங்குவேஜ்க்கு வராங்கல்ல, வேர் ஹேவ் யூ பிளேட் விச் டீம் அப்படிம்பாங்க. நான் விளையாடினதே இல்லைங்க. இப்போ நீ ஜென்ரலா வந்து சொல்லும்போது நான் விளையாடுறப்போ நம்ம கூட பேசுறவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான் அப்படின்னு சொல்றேன். அதை தாண்டி நீ ப்ரிப்பேர் தான் பண்ணுவேன். ப்ரிப்பேர் நிறைய பண்ணணும்னா இன்ஃபேக்ட் நிறைய புக்ஸ் படிப்பேன். எனக்கு லக்கிலி அது ஒரு ஹேபிட் சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. ஒவ்வொரு மேட்ச்க்கும் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு 1 hour ப்ரிப்பரேஷன் போகும். என்னவா இருக்கும் ப்ரிப்பரேஷன் எப்படின்னா, இப்போ நாங்க வேலை பார்க்குற சேனல்லே டாக்கெட்னு ஒரு இது இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். அதில் இப்போ இன்னைக்கு மேட்ச் வந்து சேப்பாக்கில் நடக்குது, டெல்லி கேபிட்டல்ஸும் சிஎஸ்கேவும் விளையாடுறாங்கன்னா எந்த பிளேயர்லாம் ஃபார்ம்ல இருக்கான், இந்த பிளேயர் இந்த டீமோட யார் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் நம்பர்ஸ் இருக்கும். அதை தவிர நான் என்னோட ரிசர்ச்சில் ஜஸ்ட் ட்ரெண்ட்ஸ் பார்ப்பேன். இப்போ இந்த 2 டீமும் லாஸ்ட் 5 மேட்சஸ் யாரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்குள்ள ஹை மூமெண்ட் என்னவா இருக்குன்னா, எனக்கு வந்து ஞாபகம் வருது, அக்சர் பட்டேல தோனி ஒரு ஓவரில் 26 ரன் அடிப்பார். இன்னைக்கு அக்சர் பட்டேலும் விளையாடுவாரு, தோனியும் விளையாடுவாங்க. ஸோ இப்போ நான் கமெண்ட்ரிக்கு போறேன்னா எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல இந்த விஷயம் இருக்கு. ஸோ நான் என்ன ரெஃப்ரெஷ் பண்ணிப்பேன், இந்த மேட்ச்ல என்ன நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு ஓவர் ஐ திங்க் அக்சர் பட்டேல் ஒரு தடவை ஜடேஜா 20 ரன் அடிச்ச ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. ஸோ டப்புன்னு யூடியூப் போய் அந்த ஓவரை முடிஞ்சா ஒரு தடவை பாக்குறது. இப்போ நான் அந்த ஜனங்க கிட்ட சொல்றதுன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு, ஸோ அக்சர் பட்டேல் வர்சஸ் ஜடேஜா வந்துச்சுன்னா நான் இந்த ஸ்டோரியை சொல்லலாம். ஒரு மேட்ச் இருக்கு. இப்போ நீ சொன்ன மாதிரி தான் ட்ரிவியாஸ் பார்த்தோன்னா எங்கெங்கயோ இருந்தாலும் எடுத்துட்டு வர, இந்த மேட்ச் இப்படி நடந்திருக்கும், அது நடந்திருக்கும், அந்த பிளேயர்ஸ் எந்த கிரவுண்ட்ல நடந்தது, எப்படி அதை சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரியுதுன்னா உனக்கு ஏதாவது டீம் மேட்ச் ஒர்க் பண்றியா? இப்போ பாலாஜிலாம் பஞ்சு மிட்டாயின்னு ஒருத்தர் சொல்லியே சொல்லுவாரு. இல்ல அது எங்களுக்கு ஸ்டார்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ நாங்க கமெண்ட்ரி பண்றோம்னா ஸ்டார்ட்ன்றவங்க எங்களை ஒரு கமெண்ட்ரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் எங்க கமெண்ட்ரி பேனல்ல ஒரு பட்டன் இருக்கும், லேசின்னு சொல்லுவோம். அந்த லேசி பட்டன் அமுக்குனேன்னா ஜனங்களுக்கு கேட்காது நான் என்ன பேசுறேன். என் ப்ரொடியூசர், என் டைரக்டர், என் ஸ்டார்ட்டோ இவங்களுக்குலாம் கேட்கும். ஸோ அவங்க கிட்ட நான் வந்து ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுவேன், இது கரெக்டா இல்லை. அவங்க ஒரு சில நம்பர்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேயர் வந்து 49ல பேட்டிங் அப்போ அடிச்சா இது வந்து 30th 50 40th 50 நம்பர் எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ அது அவங்க சொல்லுவாங்க, ஜனங்கள் கேட்க நாங்கள் சொல்றப்போ நாங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி மேபி தெரியலாம். பட் டீம் இருக்காங்க. இப்போ எனக்கு ஏதாவது டவுட்னா கூட நான் அவங்க கிட்ட கேட்க முடியும். ஏன் தம்பி அந்த மைக் அப்படி இருக்கு? அதுதான் காரணம் சொல்லியிருக்காங்களா? அந்த ட்ரிம்மர் மாதிரி தானே நானும் கேட்டிருக்கேன்னா. ஏன்னா அது வந்து இப்போ எவ்வளவு சத்தம் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் மைக், இப்போ நம்ம சவுண்ட் ப்ரூஃப் இதுல இருக்கும், அந்த டைம்ல அது இல்லாதப்பதான் அந்த மைக் இருந்துச்சு. ஸோ வாய்ஸ் லீக் ஆகாம கரெக்டா அதுக்குள்ள மட்டும் போறதுக்காக. ஸோ இப்போ அது வந்து என்ன சென்டிமெண்ட் மாதிரி வச்சிட்டாங்களா? வேற எந்த கமெண்ட்ரியுமே அந்த மாதிரி ஒரு மைக் இல்ல, வேற டைப் ஆஃப் மைக் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் நம்ம இப்போ ஃபாரின்ல பிக் பேஷ் லீக் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பைலட் மைக் ஹெட்போனோடயே வந்துடும். அது வேற மாதிரி இருக்கு மேட்ச். எங்க கிட்டயும் அந்த இது இருக்கு. ஆனா ஓவர்லாப் நிறைய ஆகும். அவங்க டிசிப்ளினா பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல குச்சலா கத்துவோன்றதுனால இதுனா எங்களுக்குள்ள என்ன, இப்ப 3 கமெண்டேட்டர்ஸ் பண்ணுவோம், சில சமயம் 2 பேர் பண்ணுவோம். எங்களுக்குள்ள என்ன ரூல்னா, ஒருத்தர் மைக் எடுத்தா இன்னொருத்தர் மைக் எடுக்க கூடாது. ஓ, அதனால தான் நான் இப்படி எடுத்து. ஓகே, இப்ப புரியுது. சோ மைக்கை யார் தூக்குறாங்களோ அவங்க பேசணும், இன்னொருத்தங்க தொட மாட்டோம். அது எங்களுக்குள்ள இருக்கிற எத்திக்ஸ். அவங்க வச்ச உடனே இன்னொருத்தங்க எடுப்போம். சீக்காலாம் பேசினாரு அப்படின்னா இன்னும் பேசுறாருடா, பயமா இல்லையா? பக்கத்துல பயம்லாம் இருக்காது. நான் பயங்கர ஜாலியா இருக்கும், பயங்கர ஜாலியா இருக்கும். முன்னாடிலாம் நான் ரொம்ப பயந்தேன். அவர் சொல்லுவாரு, டேய் உன் ஒப்பீனியன் சொல்லு, இப்பெல்லாம் நீ பயப்படாத. முதல் நாள் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே அவர் தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாரு. யாரா இருந்தாலும் ரொம்ப ஜாலியா இருக்கா, ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அவரோட. அவரு ஆக்சுவலி என்னன்னா, நம்ம கிரவுண்ட்ல மேட்ச் பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் சார், நீங்க கமெண்ட்ரி கொடுக்குறீங்கிறத தாண்டி அவர் அப்படி ஒரு பால் மிஸ் பண்ணாலும் டே என்னடா சார், சரி அவ்வளவு கோபம் சஞ்சு அதெல்லாம் வந்து இறுதியா போதெல்லாம். அன்னைக்கு நான் அவர் கூட இல்ல, பட் அது முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் அனுப்பி என்னடா இதுன்னு கேட்டாங்க. பட் ஓகே, அவர் ரொம்ப செல்லமா சொன்னாருங்க. அது வந்து இப்ப பாருங்க, எல்லாமே நீங்க அந்த மீனிங்ல தான் எடுக்கணும்னா நான் இன்னும் ஒரு 10 வார்த்தை என்னால சொல்ல முடியும். அவர் சொன்னது ரொம்ப நல்ல மீனிங்ல. இப்ப காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு. இப்ப நான் சொல்றதுல வெறும் ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க எடிட் பண்ணி போட்டீங்கன்னா அது கெட்டதா தெரியும். பட் பழமொழி அதை மாத்த முடியுமா? அவர் அந்த மீனிங்ல. சஞ்சு ஒரு கேரளா சேர்ந்தவர்.
குட்டியா இருக்கட்டும், செல்லக்குட்டியா கொஞ்சிட்டாரு. அவர் உண்மையிலேயே சஞ்சு சாம்சன் ரொம்ப பிடிக்கும். அவர் அப்படி சொன்னாரு, பட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ட்விட்டர் பார்க்கல நீங்க? ஒரு அப்பாலஜி. அப்படியா? ஓகே, அந்த மனுஷனே அப்பாலஜி எல்லாம் கேட்க வச்சா இது மட்டும் தான் பாரு. இப்போ ஆக்சுவலி வைரல் ஆகிற விஷயத்தை மட்டும் தான் நம்ம பாக்குறோம், அதோட இம்பாக்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறது தெரியறதுல. சரி, அடுத்தா பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கான்ட்ரோவர்சிலாம் இல்லாம இருக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது கைட்லைன்ஸ் மாதிரி இருக்குமா? ஏன்னா இப்போ விமன் கிரிக்கெட் நடக்கும்போது விமன் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இருக்கு. நான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இப்போ நீங்க அடிக்கடி பாப்பீங்க கிரவுண்ட்ல யாராவது ஓடி வந்து கிரிக்கெட்டர் காலில் விழுது. இன்ஃபேக்ட் ஃபாரின்லாம் வந்து நேக்கடா கூட வரதெல்லாம் இருக்கும். எங்களோட ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் படி அதை டிவில காட்டக்கூடாது. இப்போதான் அது எப்பவுமே காமிச்சிட்டு இருந்தாங்களே அவங்க. ஆக்சிடென்ட்டா ஒரு ஒயிட் ஷாட்ல வந்துரும், பட் அதை பத்தி காட்டக்கூடாது. இந்த சீசன் கூட நடக்கிறப்போ ஒரு ஸ்கோர் கார்டை காமிச்சு நாங்க ஸ்கோர் கார்டை படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் படி நாங்க அதை பத்தி பேசக்கூடாது. அப்படி ஒரு நடந்ததே நாங்க அக்னாலேஜ் பண்ணக்கூடாது. சோ நாங்க வந்து எங்களோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ணோம். இது ஒண்ணுதானா இல்ல அதை தாண்டி? இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ மீன் ரேடியோல நமக்கு எப்படி ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு சில வார்த்தைகள் இருக்குல்ல, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். சொல்லணுமா? இல்ல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அரசியல் கட்சிகளோட பேர் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். ரேடியோல நமக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்த ஒரு ரூல். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம், ரிலீஜன் பத்தி பேச வேண்டாம், இந்த மாதிரிலாம் அது நார்மல். இதுதான். ஓகே, நீ கேள்விப்பட்டு பெரிய பிரச்சனையாகி இது வரைக்கும் நாங்க பண்ணதுல இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? இருக்கு. என்னதுன்னா, இப்போ நாங்க வந்து இப்ப நிறைய லாங்குவேஜ், தமிழ் தான் இங்கிலீஷ் ஹிந்தி அல்லாது முதல் ரீஜனல் லாங்குவேஜா வந்தது. அண்ட் தமிழோட பூமுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெங்காலில ஒரு பையன், அவன் என்ன திட்டுவான், மன்னிச்சிரு, தமிழ் பையன் பெங்காலி ஃபீல்ட்ல, பெங்காலி படிக்க தெரியாது. இப்போ எங்களோட தமிழ் இதுல வேலை செய்யற கிராஃபிக் ஆப்ரேட்டர் கூட தமிழ் தெரியாது. ஸோ ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தைக்கும் அவங்க வச்சிருக்கிற சாஃப்ட்வேர்ல தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அவங்க என்டர் பண்ணுவாங்க, போயிடும். இந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரைக் ரேட்னு ஏதோ ஒரு பிளேயரோட ஸ்ட்ரைக் ரேட் போடணும். பையன் வந்து ஸ்ட்ரைக் ரேட்னு கூகுளில் போட்டான். கூகுள் டிரான்ஸ்லேட்டில் பெங்காலியில் ஏதோ ஒன்று வந்துச்சு. அவன் அதை எடுத்து போட்டு கூலாக உட்காந்துருந்தான். போயிருச்சு. போன உடனே பெங்காலி ப்ரொடியூசர் ஓடி வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு ஒன்று. அவனுக்கு ஒன்றுமே புரியல. பெங்காலியில் ஏதோ ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அது கடைசியில் அவன் போட்ட டிரான்ஸ்லேஷன் தப்பாகி ட்விட்டரில் பயங்கரமாக பிக் ஆயிருச்சு. ஸ்திரீ கார் ரேட்டுன்னு அதில் வந்துருச்சான். இவன் ஸ்திரீனா பொண்ணு, ரேட்டு. அவன் ஸ்ட்ரைக் ரேட்னு போட்டதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி அது அந்த மாதிரி ஒரு மீனிங்ல ஸ்ட்ரீகா ரேட் 134 இந்த மாதிரி போயிடுச்சு. ஒரு மாசம் வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. பின்ன இப்படி போச்சுன்னா அவனுக்கு என்ன போச்சுன்னே தெரியாது. நடந்துச்சு. அப்படி உங்களுக்கு கிராஃபிக் தெரிஞ்ச பெங்காலி ஆள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அந்த வேலைக்கு. அவன் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான். பட் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஜெனரலா வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆகுது. அப்புறம் கமெண்ட் செக்ஷனா இருக்கட்டும், பயங்கரமா நீ சொல்ற மாதிரி வன்மத்தை கக்குறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? சும்மா பேசணும் அப்படிங்கறத விட்டுட்டு போகாம எல்லா ஃபீல்ட்லயும் இது வந்துருச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேல ஒரு முதல் 2-3 வருஷம் என்னையே ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து திக் ஸ்கின் ஆயாச்சு, பஃபலோ ஸ்கின்னு சொல்லுவோம்ல. ஓகே, உங்க வேலை உங்களுக்கு அது ஜாலியா இருக்கு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா பண்ணிக்கோங்க. ஏன் வேலை வைக்கிற விமர்சனம்னா என்னவா இருக்கும்? சொம்பு. அப்படியா? முத்து மேலையும் சொம்பு. எதனால? சொம்புனா யாருக்குன்னு சொல்றாங்க ஜெனரலா? யாருக்கு வேணுமோ எல்லாருக்கும் நான் சொம்பு. இப்ப நீங்க கோலி, நீங்க இன்னும் ஒரு குரூப் வரும், உனக்கு கோலியை பிடிக்காது, நீ வந்து தோனியை தான் நீ பிடிக்கும்னு சொல்லுவேன்னு. அப்புறம் ரோஹித்தை பிடிக்காம நீ வந்து இப்படி பேசுறேன்னு. நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பேசுவேன்றது. பட் சில சமயம் அஃப்கோர்ஸ் எமோஷன் வெளியே வரும். பட் இட்ஸ் ஓகே. அவங்க ஒப்பீனியன். சண்டை போட்டீங்களா தம்பியாட்டியாது? இல்லைண்ணா, அதனால எதுக்கு அவங்களுக்கு அதுக்கு சந்தோஷம். எங்கயாவது பார்த்து ஏதாவது தீவிரமா ஆர்கியூ பண்ணதெல்லாம் நடக்குமா? தீவிரமா ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. ஆன்லைன்ல வந்து ரொம்ப மோசமா திட்டுறவங்க ரோட்ல பாக்குறப்ப ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவனுக்கு தெரியுமா அவங்க திட்டினதெல்லாம்? சொல்லுவாங்க, நான் தான் அது சொன்னேன் தெரியுதா அப்படிம்பாங்க. ஓகேண்ணே நல்லா இருக்கீங்களா பேசுறப்ப அவ்வளவு ஜாலியா பேசுவாங்க. ஒரு சில கிரவுண்ட்ஸ் எல்லாம் போறப்போ நான் தான் ஏன் என் டீமை பத்தி இப்படி சொன்னீங்க அப்படிம்பாங்க. நான் வந்து சேர்னே சொல்லிட்டேன், அதானே என் வேலை, என்ன பண்றது. அப்பெல்லாம் ஜாலியா பேசுவாங்க, ஒரு போட்டோ எடுத்துப்பாங்க, அதோட இதாயிரும். பரிதாபங்கள் பத்தி நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தோன்னா முத்து வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பரிதாபங்கள் மாதிரி யூடியூப் சேனல் வீடியோ போடுவோம். அப்புறம் ஒரு உப்புமா படம் எடுத்து ரிவ்யூ எல்லாம் பண்ணுவோம். அது இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்துல எங்கேயாவது இருந்து பிடிச்சிட்டு வருவீங்க. ஆமாண்ணா, அப்ப ரொம்ப நிறைய டைம் இருந்துச்சு. அப்ப அதான் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எனக்கு என்னதுன்னா, வீட்டுல இப்ப நான் சென்னை வந்தேன்னா வீட்டுல இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. ஸோ அதை ரொம்ப இதுவா என்ஜாய் பண்ணி வீட்டுல இருக்கணும்,
ஷாப்பிங் ஐ மீன் வீட்டில் ஷாப்பிங் போகணும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கணுன்றதுக்காக அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். சரி, இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் பத்தி அந்த கதையை சொல்லி எங்க நீ தான் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன் வேலைக்கு. ஆமா, நான் மெட்ராஸ் சென்டர்ல வந்து கண்டென்ட் ஹெட்டா இருந்தேன். ஃபென்டாஸ்டிக் கைஸ். ஃபோன் பண்ணி, அதாவது கூட ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, அவர் எங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி கொடுத்தாரு. மச்சான் என்கிட்ட 2 பசங்க இருக்காங்க, ஸ்கிரிப்ட் கிளப் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் அங்க வந்து கோபி சுதாகர் ஸ்கிரிப்ட்ல இருந்தாங்க. அவங்க எழுதுவாங்க, இந்த பையன் டெலிவர் பண்ணுவான். அந்த பையன் கூட இப்ப விஜய் டிவில கலகபோது யாரெல்லாம் பெரிய ஆள், ராஜான்னு ஒருத்தன், மிமிக்ரி ராஜான்னு பேர் அவனுக்கு. அவனோட ஒரு சில ஸ்கிட்ஸ்க்கு கோபி சுதாகர் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து அவங்கள எங்களுக்கு டேரக்டா நீயே பண்ணித்தான்டான்னு அவங்களும் டெய்லி ஃபோன் பண்ணுவாங்கண்ணா. டெய்லி ஃபோன் பண்ணி அண்ணா என்னென்ன ஆச்சு வேலை, என்னென்ன ஆச்சு வேலைன்னு. ஏன்னா பாவம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னை வந்துட்டாங்க, பெருசா வசதி எதுவும் கிடையாது. நான் இந்த ஒரு வீடியோ பண்றோம் வான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. 250 ரூபா ஆளு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு எடுத்தோம். வேலைக்கு எடுத்தப்போ மாசம் 10,000 ரூபா சம்பளம். வித்தின் 1 இயர் அது வந்து 10 மடங்கு ஆச்சு. அந்த அளவுக்கு வைரல். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நான் தான் அவங்கள வந்து சொல்லுவேன், எவ்வளவு நல்ல ஸ்கிரீன் பின்னாடி இருக்க போற, நீ இங்க முன்னாடி இருக்க வேண்டிய டேலண்ட், வீடியோ பண்ணுங்க வீடியோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன்ஸ் இமிடேட் பண்ண சீமான் வீடியோ ரொம்ப ஃபேமஸ். அவங்க அந்த வீடியோல கூட அவங்க வந்து வேற ஒருத்தர் மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இவரு அமுதகானம் ஒருத்தர் பண்ணுவார்ல, செமையா பண்ணுவாரு. அமுதகானம் அது அப்புறம் பண்ணாங்க. வீடியோ அவர் மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. நான் ரிஜெக்ட் பண்ணேன். நான் தான் ஹெட், அத்தாரிட்டி யூஸ் பண்ணும்ல. எனக்கு நீ சீமானால், ஏன்னா சும்மா உட்கார்றப்போ எல்லாம் பண்ணுவான், எல்லாரும் மாதிரியும் மிமிக்ரி பண்ணுவான், கோபி எக்ஸலண்டா பண்ணுவான், எனக்கு அந்த கண்டென்ட் வேணும், அது இருந்தா தான் நான் வீடியோ போட விடுவேன்னு அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. ஒத்துக்கவே முடியாதுன்னு பண்ணாங்க. அப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. தங்கமான பசங்க. ஓகே, அப்புறம் அந்த மெட்ராஸ் சென்டர்ல இருந்து பரிதாபங்கள் வரும்போது அது என்னாச்சுன்னா, இப்ப மெட்ராஸ் சென்டர்ல நாங்க எல்லாருமே சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு அதுக்குள்ள ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ நான் 2 இடத்துலயும் நம்ம இருக்க முடியாதுன்றதுனா மெட்ராஸ் சென்டர்ல நான் சொல்லிட்டேன், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இனிமே நான் வீடியோ பண்ணேன்னா அந்த வீடியோக்கு என்ன இதுவோ நீங்க அதை கொடுத்தா போதும் சொல்லி. பட் இவங்க இன்னும் அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து ரொம்ப நாள் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம தனியா போவோம், நம்ம பண்றோம், பட் somebody else is making all the money. நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, ஓகே, பட் ரொம்ப நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறோம், நமக்கே பண்ணா இன்னும் நிறைய சம்பாதிக்க முடியும்னு பண்ணோம். ஒரு வருஷம் 1.5 வருஷம் பண்ணது தப்பா கரெக்டான ஒரு டவுட்லயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீ சொல்றது மெட்ராஸ் சென்டர்ல இருந்து பரிதாபங்கள் ஆரம்பிச்சது லைக் நானு, கோபி சுதாகர், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு. அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் வீடியோ முன்னாடி வர மாட்டாரு, பட் கோபி சுதாகர் தான் மெஜாரிட்டி ஸ்டேக். அட்ரஸ்லாம் என்னோட தான் ஆரம்பத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் வெளியே வந்துட்டேன் அதுல இருந்து. ஓகே, சோ அப்ப நீங்க அந்த 1 வருஷத்துல வீடியோ போடுறது தமிழ், அவங்க 2 பேரும் தான் வீடியோ போடுவாங்க. நானும் கொஞ்சம் வீடியோ போடுவேன், பட் நான் மோர் ஆஃப் இப்போ சேல்ஸ், இப்போ ஒரு பிராண்டட் வீடியோ பண்றோம்னா அந்த பிராண்ட் கிட்ட பேசுறது, பிபிடி பண்றது, ஐ மீன் அந்த எண்ட்லயும் இருந்திருக்கேன். ஸோ மெட்ராஸ் சென்டர்லயும் இப்போ நாங்க பிராண்ட் கண்டென்ட் எல்லாம் பண்றோம்னா அவங்களோட பேசுறது. எனக்கு என்னதுன்னா, இந்த ஸ்கிரீன் முன்னாடி வர என்னோட மெயின் ஆர்டிஸ்ட இந்த மாதிரி பண்ணோம்னா கிரியேட்டிவிட்டி அங்க இதாயிரும். சோ அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றது, கார்பரேட் கிட்ட பேசுறதெல்லாம் நான் பாத்துப்பேன். பட் இப்போ அவங்க அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு பண்றாங்கன்றது எக்ஸலென்ட். கமிங் பேக் டு கிரிக்கெட், உங்ககிட்ட எல்லாரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அஸ்வினா இருக்கட்டும், சீகாவா இருக்கட்டும், அந்த பத்ரிநாத்தா இருக்கட்டும், பயங்கர ஹாப்பினிங்கா ரீல்ஸ் பண்றாங்க. நீயும் வேண்டாம் டான்ஸ் எல்லாம் ஆடுற டான்ஸ் மதிச்சதுக்கு நன்றி. உங்ககிட்ட எல்லாத்துக்கும் யூடியூப் சேனல் இருக்குல்ல? ஏன்ட்ட நான் வந்து கிரிக்கெட் பண்றதுல நான் நீ சொன்ன மாதிரி மொக்கப்பட்ட ரிவ்யூக்குன்னு தனியா ஒரு சேனல் வச்சிருக்கேன். பட் ஒரு ஹாபி தான். வருஷத்துக்கு 3 வீடியோ போட்டா பெரிய விஷயம். பட் எனக்கு அது ஹாபி தான். ஐ மீன் அதை பண்றவங்க இருக்காங்க, அது ரொம்ப சீரியஸா எடுத்து பண்றவங்க இருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க ஒரு சில இது வந்து கிரிக்கெட் பத்தி நீயே சேனல் ஆரம்பி, இவ்வளவு ஸ்பான்சர்ஸ் ரெடியா இருக்காங்கன்னு. என் லைஃப்ல கிரிக்கெட் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ஜென்ரலா இப்போ இந்த கமெண்ட்ரிங்கிறத ஆஃப் பண்ணவே முடியாதுல்ல. அது ஒரு இன்டர்னல் அது நடந்துட்டே இருந்தா இருந்து உள்ள ஒரே மேட்ச் பார்க்கும்போதும் அது இன்டெகிரல். அது இல்லாம இருந்தா இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு இடத்துல மியூட்ல போட்டு எவனொருத்த பார்த்துட்டு இருந்தான். எனக்கு மேட்ச் பாக்குற ஃபீலே வரல. நேற்றுக்கு நான் ஒர்க் பண்ணல ஒரு மேட்ச், இன்னொருத்த உட்காந்து மியூட்ல போட்டு வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சமாவது வால்யூம் மேடா, எனக்கு மேட்ச் பார்க்குற ஃபீலே வர மாட்டேங்குது. மியூட் பார்த்து மேட்ச் பார்க்க முடியாது மியூட்லலாம். ஆமா, பட் ஓவராலா நிறைய பேருக்கு அது இருக்கலாம். எனக்கு ப்ரொஃபஷன் இருந்தாலும் மேபி கிரிக்கெட்னா ஒரு ஆம்பியன்ஸோட நம்ம கேட்போம். அட்லீஸ்ட் கிரௌடு கத்துற சத்தமாவது நம்ம கேட்கணும்ல. அது இல்லாம பாக்குறது கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. ஓகே, இப்போ ஜென்ரலா இப்போ பாலாஜியும் பார்த்தா நீ வேலை செய்யற அதே ரேடியோ ஸ்டேஷன் வந்து அங்க வந்தாரு. இப்போ நீ அங்க சோ இங்க இருந்தே அவங்க 2 பேத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆமா, நிறைய பேர் என்ன பாலாஜி போனனால தான் முத்துக்கு வேலை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் அவருக்கே தெரியாது. நான் அவர்கிட்டே கேட்பேன், இந்த வேலையில அவர் வேற ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் கேட்டேன், இங்க கூட நீ என்ன ரெக்கமெண்ட் பண்ணல நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அதான் உனக்கே கிடைச்சிருச்சு. ஓகே.
ஓகே. இப்போ நீ சொல்லும் போதெல்லாம் பால் பாக்கெட்லாம் நான் தான் வாங்கிட்டு போயிருக்கேன் நிறைய தடவை சொல்லி நான் பார்த்துருக்கேன். அவர் பாலாஜி எடுக்க வரணும் எனக்கு ஃபோன் பண்ணி நான் தான் பால் பாக்கெட். இப்போ எப்படி இருக்கு உன்னோட ரிலேஷன்ஷிப்ல? இப்போ அவர் ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பா எக்ஸலண்ட் ரிலேஷன்ஷிப்பா இது. பட் அந்த பழைய பாலாஜியை நான் மிஸ் பண்ணுவேன். அப்படியா? அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா இப்பெல்லாம் பேச முடியறது இல்லை, கொஞ்சம் பிஸி, சினிமா ஷூட்டிங்கு. இப்போ அன்னைக்கு கூட சூர்யா சாரோட ஒரு படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் போய் அவரை பார்த்தேன், இவங்க த்ரிஷா அவங்களெல்லாம் நேரில் பார்த்தேன். ஸோ அவர் அந்த லீக் போயிட்டாரு. பட் ஸ்டில் இன்னும் எனக்கு என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். இந்த சீசன் பாலாஜி இல்லைங்கிறது நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. நானுமே ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன ரீசன்? கார்ப்பரேட். அப்படியா? ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ். அவர் பாவம் ரொம்ப பாலாஜி அந்த பெரிய படம் பண்றாருலாம். இவ்வளவு நாள் அவர் ஒரு சில ஹீரோஸோட பண்ணாரு, அவர் ஹீரோவா நடிச்சு பண்ணாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட பண்றாரு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்ந்து அவர் அதுக்கு டெடிகேட்டடா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்ததா நீ மீட் பண்ண கிரிக்கெட் ஹீரோஸ் பத்தி சொல்லு. உன் லைஃப்ல யாரெல்லாம் மீட் பண்ண, யாரெல்லாம் இன்னும் மீட் பண்ண நினைக்கிற, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஏதாவது? பர்சனலா எனக்கு சச்சின் அண்ட் கபில் தேவ், டூ ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ். அவங்கள நான் மீட் பண்ணது ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். அதுவும் கபில் தேவ்ல அவ்வளோ ஹம்பிள்னா, ரொம்ப ஹம்பிள். அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு மேகசீன்ல கூட அந்த ஒரு போட்டோ வந்தது. நானு பாலாஜி கபில் தேவ் சேர்ந்து, ஆர்ஜி பாலாஜி நானு கபில் தேவ் கார்ல போவோம். கபில் தேவ் ஒரு லைஃப் லெசனே உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல எடுத்தாரு. அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவர்கிட்ட பேசினது. சச்சின் கிட்ட பேசியிருக்கேன். ரொம்ப ஹம்பிள், ரொம்ப நல்ல டைமு. போட்டோஸ்ல வச்சிருக்கேன் எல்லாத்தையும் மீட் பண்ணது. சச்சின் இன்ஃபேக்ட் நிறைய தொலைஞ்சு போச்சு. நான் அந்த அளவுக்கு போட்டோஸ் எடுக்கிற ஆள் கிடையாது. சச்சினோட அது இப்போ யூடியூப்ல இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் டிவி இன்டர்வியூ தான் அது. கபில் தேவோட ஒரு போட்டோ இப்போ கூகுள்ல இருக்கு, பர்சனலா இல்ல. ஒரு நல்ல போட்டோ தொலைஞ்சு போச்சு. இன்ஃபேக்ட் நான் அப்போ தோனி லாங் ஹேர்ல இருந்தப்போ ஒரு போட்டோனா, இது வருஷம் ஒரு 2007 இல்ல 4-5 இருக்கும். நான் காலேஜ் செகண்ட் இயர். தோனி அப்பதான் ஒரு 1 இயர் ஆச்சு. தோனி பயங்கர கிரேஸ், அந்த லாங் ஹேர் விட்ட தோனி. அப்ப நான் சேப்பாக்ல இந்த ஸ்டாண்ட் இன்சார்ஜ். நமக்கு கிரிக்கெட் பின்ன மேட்ச் போய் பாக்குறதுக்கு காசு இருக்காதுல்ல. ஸ்டாண்ட் இன்சார்ஜ்னா மேட்சுக்கு 2 நாள் முன்னாடி போய் அந்த சீட் எல்லாம் தொடச்சு வச்சு, அப்ப நமக்கு அதுக்கு என்ன பண்ணுவீங்க? எப்படி கான்டாக்ட்? என் அபார்ட்மெண்ட்ல ஒரு அண்ணா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்னையும் கூட்டு போங்களா மேட்ச் பார்க்கணும்னா அப்படின்னு. அவர் சேர்றா ஒரு நாள் கூட்டு போவாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அப்புறம் இந்த மேட்சுக்கு யாரெல்லாம் வாலண்டியர்ஸா வரீங்கன்னு கேட்பாங்க. காசு கிடையாது, வாலண்டியர்ஸா நம்ம போயிருவோம். அப்புறம் முந்தின நாள் இந்த சீட் எல்லாம் தொடச்சு வச்சு, அடுத்த நாள் யார் வராங்களோ இப்பெல்லாம் அதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி கம்பெனிஸ் இருக்கு. அப்பெல்லாம் வாலண்டியர்ஸ் நாங்க இருப்போம். இங்க இதுதான் உங்க சீட், இங்க உட்காருங்கன்னு சொல்றேன். நமக்கு என்ன, மேட்சை ஃப்ரீயா பாக்குறோம். அந்த ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம 3 நாள் டெடிகேட் பண்ணி போறது. அந்த டைம் டிஎன்சிஏ ஐ திங்க் 75th இயர் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. இந்தியாவோட ஆல் த ஃபார்மர் கேப்டன்ஸை கூப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் சேப்பாக்ல ஒரு மேட்ச் இருந்துச்சு. அண்டர் ராகுல் டிராவிட். தோனில அந்த டீம்ல இருந்தாரு. ஸோ ராகுல் டிராவிடோட என்டையர் டீமும் வந்தாங்க ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு. மேட்சுக்கு முந்தின நாள் அசருதீன் இருந்தாரு. அஃப்கோர்ஸ் சச்சின் டீமோட பார்ட்டா தான் இருந்தாரு. அசருதீன், வெங்கட் ராகவன் சார், சந்தீப் பாட்டில், கபில் தேவ் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. சீகா சார்லாம் இருந்தாரு. நாங்கெல்லாம் ஸ்டேஜ் செட் பண்ணிட்டு மைக் செட் பண்ணதெல்லாம் நாங்கள் தான் வாலண்டியர்ஸ். செட் பண்ணிட்டு நாங்கள் பின்னாடி லாஸ்ட் ரோல போய் உட்காந்துட்டோம். அப்போ மெயினான பிளேயர்ஸ்லாம் முன்னாடி உட்காந்தாங்க. சீனியர்ஸ்லாம். ஜூனியர்ஸான சுரேஷ் ரெய்னா, MS தோனி, ஸ்ரீசாந்த் இவங்களுக்குலாம் முன்னாடி உட்கார வைக்க முடியல. ஏன்னா ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர்ஸ் இருந்தாங்க. நான் பாட்டும் பின்னாடி உட்காந்துட்டேன். திடீர்னு பிரஸ் என் பக்கம் திரும்பி போட்டோவா கிளிக் ஆகுது. நிறைய பிளாஷ் இப்படி பாக்குறேன். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா தோனி என் பக்கத்துல, என் லெப்ட்ல தோனி எங்க இருந்தும் இங்க உட்காருங்கன்னு தோனி, ரெய்னா, ஸ்ரீசாந்த் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் தோனி பக்கத்துல. அப்போ ஒரு மொக்க ஃபோன் வச்சிருந்தேன். நான் கேமரா ஃபோன் என்கிட்ட கிடையாது. இன்னொருத்தர்கிட்ட ஒரு போட்டோ எடுங்க நான் அந்த போட்டோ ஆர்குட்ல வச்சேன். ஆர்குட்டே போயிடுச்சு. எடுக்கல. ஏன்னா சரி இன்டர்நெட்ல தானே இருக்கு, எடுத்துக்கலாம் நாளைக்குன்னு நினைச்சேன். அந்த போட்டோ இல்ல, பட் ஆட்டோகிராஃப் வச்சிருக்கேன். தோனி ஆட்டோகிராஃப் ஆகி அப்ப அங்க உட்காந்துருந்து ஏகப்பட்ட பேர் நோட்டா அனுப்புனாங்க. தோனி அவ்வளவு ஹம்பிளா இருந்து ஒவ்வொன்னா ஜாலியா சைன் போட்டுக்கிட்டு இருந்தாரு பக்கத்துல உட்காந்துட்டு. இப்போ ரீசெண்டா தோனி கோலி எல்லாம் மீட் பண்றது, தோனியை பர்சனலா இன்டராக்ட் பண்ணது இல்ல. ஒரு மேட்ச் வந்தாரு திருநெல்வேலியில TNPL கவர் பண்றப்போ. என் கூட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் கமெண்ட்ரி பண்ணும்ல, அந்த வேலையை நான் எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே இதை பண்ணிடுறாங்க. ஆமா, பட் இன்டராக்ஷன் இப்ப சுரேஷ் ரெய்னா ரொம்ப தங்கம், செம ஜாலியா பேசுவாரு. ஹோட்டல்ல சில சமயம் ஒரே ஃப்ளோர்ல இருந்தோம்னா ரூம் திறந்துருதுன்னா அவர் வந்துருவாரு. முத்து அப்படின்னு வருவாரு. நானும் சின்னத்தல தான் கூப்பிடுவேன். அது ரொம்ப பிடிக்கும் அந்த பேரு. சரி, நிஜமாலுமே அந்த பால் 40,000 ரூபாய் பாலா? நான் ஃபர்ஸ்ட் டைம் அதிர்ச்சி ஆயிட்டேன். நமக்கு தெரிஞ்ச 1000 ரூபாய் காஸ்ட்லியான பால். சோ ஒரு 1500 ரூபாய்க்கு விளையாடுவாங்க. 15,000 இருந்து 40,000 வரைக்கும் வேரி ஆகுதுண்ணா. அப்படியா? குக்காபுர்ரா பால். ஆமா, ஆக்சுவலி அது ஏன் அவ்வளவு காஸ்ட்லி உனக்கு தெரியுமா? அதுக்கு முன்னால இல்ல அங்க போய் தான் தெரியுமா? அங்க போய் நானும் ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். இப்ப இவ்வளவு பணக்கார கேம் ஆயிடுச்சு. சரி பால் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும்னு நினைச்சேன். இவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியாதுண்ணா.
நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நீ கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எந்த அளவுக்கு காஸ்ட்லினா, ஒரு சில ஸ்மாலர் லெவல் கோச்சஸ்லாம் நீங்க அகாடமி எல்லாம் போனீங்கன்னா ஒரு சில பேருக்கு பேரே பால் திருடி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா, பின்ன என்ன பண்றது, என்னடா பண்ண முடியும் அவ்வளவு காஸ்ட்லி பால் வச்சு? ஒன்னும் யூஸ் இல்லை. ஆக்சுவலி என்ன, நம்ம நார்மல் கிரிக்கெட் பால்ங்கிறது ரொம்ப வெயிட்டா இருக்கும். இது எப்படி நல்ல வெயிட் அவ்வளவு கம்மி? அதேதான் 4 பீஸ் பால் தான். 4 பீஸ் பால் தான். ஆமா ஆமா. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் என்னதுன்னா, இந்தியால வந்து 2 டைப் ஆஃப் பால் இருக்கு. இந்தியால விளையாடுற ரெட் பால் கிரிக்கெட் வந்து SG பால் விளையாடுவாங்க, அது ஹேண்ட்மேட். பட் T20க்கு ஒயிட் பால் யூஸ் பண்றோம்ல, அது வந்து மிஷின் மேட் குக்கபூர், அது இம்போர்ட்டட். ஓகே. சோ இது வந்து இப்போ நார்மலான ஒரு கிரிக்கெட் பாலா இருந்தது அப்படின்னா, இப்போ எனக்கு இவங்க அடிபடும் போதெல்லாம் பார்த்தா இப்போ கிழிச்சிடும். முதல்ல ரத்தம் தான். நம்ம நார்மலா மேட்ல விளையாடுற கிரிக்கெட் பால்லாம் வந்து பட்டா கிழிஞ்சிரும். மேபி இது இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கறனால தான் அவ்வளவு ரத்தம் வரது இல்லையோ அப்படின்னு தோணுது. அப்படியா? அடிபடுறதுங்கிறது அவ்வளவு வலிக்கும் தான். நீ பாத்துருக்கீங்களா இந்த பால்? தொட்டு பாத்துருக்கீங்களா? பால்லாம் ரெண்டு பால் விளையாட கூட செஞ்சிருக்கேன். அதே மாதிரி தான் அந்த ஃபீல்ல அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த பேட்ல என்ன கதை? அதுவும் 1.5 லட்சம் 2 லட்சம். ஆமாண்ணா, ஒரு இங்கிலீஷ் ஃபீல்ல எனக்கு தெரிஞ்சு 25,000 30,000. பேட்லாம் இப்பெல்லாம் பல லட்சம். இப்பெல்லாம் எல்லாமே எல்லா பிளேயர்ஸுமே கஸ்டம் மேட் பேட் வச்சிருக்காங்க. ஆமா, அது கேள்விப்பட்டேன். எல்லாருக்குமே கஸ்டம் மேட் பேட். முன்னாடிலாம் இப்ப பேட் வாங்கி, இப்ப நம்ம ப்ராப்ளி சின்ன வயசுல விளையாடி இருக்கிறப்போ பேட் வாங்கி சீசன் பண்ணுவோம். அடியில ஒரு ஓட்டையை போட்டு ஆயில ஊத்தி சுத்தியில வச்சு டம்மு டிம்முன்னு அடிச்சு பாலை கட்டி விட்டு அங்க ஒரு 100 பால் விளையாடினாதான் பேட் சீசன் ஆகும். இப்பெல்லாம் ரெடிமேட் பேட் சீசன். ஒரு சில கதைகள்லாம் இருக்கு. ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப்லாம் அப்படியே கவரை பிச்சு அந்த பேட்லயே செஞ்சுரி அடிச்ச இதெல்லாம் இருக்கு. ஆஷஸ் மேட்ச்ல இங்கிலீஷ் சொல்லதான். எப்படி அப்படி இப்போ மாறிடுச்சு. நான் இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியா சொல்றேன் உங்களுக்கு. ஷஹீத் அஃப்ரிதி வந்து இந்த 37 பால் 100 17 வயசுல அடிச்சது ரொம்ப ஃபேமஸ் கதைல. அந்த பேட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்னதுன்னா, அந்த டைம்ல பாகிஸ்தான்ல தான் நல்ல பேட் செய்வாங்களாம். சியால்கோட்னு ஒரு ஊரு. சோ சச்சின் வந்து வக்கார் யூனிஸை பார்த்து ஒரு பேட்டை கொடுத்து, எனக்கு இதே மாதிரி, ஏன்னா சச்சின் வந்து ப்ரிஃபர்ஸ் பேட்டோட ஒரே இடத்துல தான் வெயிட் அதிகமா இருக்கணும். ஒரு சாம்பிளுக்கு இந்த பேட்டை வச்சுக்கோ, நீ போய் எனக்கு அந்த சியால்கோட்ல கொடுத்து எனக்கு 2-3 பேட் இதே மாதிரி செஞ்சு வாங்கித்தான்னு வக்கார் யூனிஸ்ட கொடுத்துருக்காரு. வக்கார் யூனிஸ் அந்த பேட்டை செஞ்சு சச்சினுக்கு அனுப்பியாச்சு. பட் அந்த சாம்பிளுக்கு ஒரு பேட் கொடுத்தாருல, அதான் அஃப்ரிதி 37 பால் செஞ்சுரி பேட். என்னடா தம்பி சொல்ற? இது யார் சொன்னா உனக்கு இந்த ட்ரிவியாவை? படிச்சிருக்கேன், ஷஹீத் அஃப்ரிதியோட புக்ல படிச்சிருக்கேன். அப்படியா? ஓகே, அந்த பேட்ல தான் ஆனதா? அந்த பேட்ல வந்தது. இன்ஃபேக்ட் இன்னொரு கதை, ஈவன் பேட்டை பத்தி சொல்லலாம்ல. ப்ளீஸ். விவிஎஸ் லக்ஷ்மன் 281 அடிச்சார்ல. ஆமா ஆமா. வெங்கடபதி ராஜுன்னு ஒரு பிளேயர், ஒரு பவுலர், அவரோட பேட். அவர் ஸ்பின்னர்ல ஸ்பின் போடுவார்ல அவரு? அவரோட பேட். அவரோட பேட்லயா? ஆமா. ஓகே. சரி, நீ இந்த மாதிரி பேட்லாம் பாத்திருக்கீல? பிளேயர்ஸ் பேட்லாம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எப்படி வெயிட்? ஒரு மியூசியம் போயிருந்தேன்னா, கல்கத்தால போரியா முஜும்தார் ஒரு கிரிக்கெட் ஹிஸ்டோரியன் இருக்காரு. அவரோட ஒரு மியூசியம்ல டான் பிராட்மேன் விளையாடின பேட்டு ஒரு இவ்வளவு திக்னஸ் வைங்களேன், அது நம்ம டென்னிஸ் பால் பேட் மாதிரி தான் இருக்கு, திக்கு. பக்கத்துல சச்சினோட பேட், அது இதை விட ஒரு 2 மடங்கு இருக்கு. டேவிட் வார்னரோட பேட் அதை விட சச்சின் விட பெருசா இருக்கு. சோ பேட்டோட சைஸ் எட்ஜஸ் இவ்வளவு பெருசா மாறி இருக்கு. பட் சச்சினோட பேட் ரொம்ப வெயிட்டா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நார்மலா விளையாடுறவங்கள விட சச்சினோட பேட். பட் இப்போ அதுவே ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆயிருச்சு. இப்ப விளையாடுற பிளேயர்ஸோட பேட்லாம் தூக்கி பாத்திருக்கேன். ஒரு சில பிளேயர்ஸ் பாத்திருக்கேன். இது நம்ம நினைப்போம் வெயிட்டா இருக்கணும், ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. அந்த ஸ்விங்குக்கு ஏத்தாப்புல பேட்டோட வெயிட் யாருக்கு எங்க வேணுமோ வச்சுப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த மிடில்ல தான் வெயிட் இருக்கணும், சில பேர் லோவர் ஹாஃப்ல வெயிட் இருக்கணும்னு நினைப்பாங்க. அது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே கஸ்டமைஸ்டு. இந்தியால மீரட்னு ஒரு இடம் இருக்கு. எந்த ஸ்டேட்? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் சம்வேர். அங்க ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு பேட் செய்யறதுக்குன்னு. அண்ட் இப்போ எல்லா ஸ்பான்சருமே பேட் மேக்கர்ஸ், அவங்களே கொடுத்துருவாங்க பிளேயர்ஸ்க்கு. வச்சுக்கோங்க. ஏதாவது பிளேயர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா? கிஃப்ட்னா ஐ திங்க் இந்த வாட்சே ஐ திங்க் நட்ராஜன் கொடுத்தாரு எனக்கு. அப்படியா? நார்மல் வாட்ச் தான். ஓகே. பட் வாட்ச் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுவே நட்ராஜன் கொடுத்த வாட்ச். அவர் ஒரு கிரவுண்ட் ஆரம்பிச்சாரு சின்னப்பம்பட்டியில. சோ இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்திருந்தாங்க. தினேஷ் கார்த்திக் வந்திருந்தாரு, யோகி பாபு வந்திருந்தாரு, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அண்ட் தமிழ்நாடு டீம்ல நிறைய பிளேயர்ஸ் வந்தாங்க. ஹோஸ்ட் பண்ணதுக்காக எனக்கு கொடுத்தாரு. ஓகே. மத்தபடி மத்த பிளேயர்ஸ் இப்ப நீ எல்லாத்தையும் மீட் பண்ற ஒரு ஞாபகம் அப்படியே யாரா கொடுப்பாங்க? சும்மா இப்ப நீங்க இன்டர்வியூ பண்றதுக்காக நீங்க வந்து ஏதோ பெரிய சொல்லிட்டு போறீங்க, ஏதாவது கிஃப்டா கொடுப்பாங்க உங்களுக்கு? இல்லடா, கொடுக்கலனா கேட் வாங்கிடுவாங்க. இல்ல, இப்ப பாத்தா ரிங்கு சிங் தான் எல்லாத்தையும் போய் பேட் வாங்குறாரு. அப்படியா? என்ன அப்படியே? ஓகே ஓகே. இப்ப ரோஹித் சர்மாவோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் எனக்கு ஒரு பேட், ஏற்கனவே விராட் கோலி சண்டை போட்டு வாங்கினா ஞாபகம் இருக்கா? முதல்ல தரமாட்டேன்ட்டாரு விராட் கோலி. அப்புறம் எல்லாரும் போட்டு கிழிச்சோட இவன் வேற வந்து பேட்டை கேட்டான் அப்படின்னு பேட். ரிங்கு சிங் அது மாதிரி சில பேர் நம்ம ஒரு லெஜெண்டா பாக்குறோம், அட்லீஸ்ட் ஒரு பெண்ணாவது கொடுங்க அப்படின்னு வாங்கி ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணா. சீகா சார் கிட்ட ஒரு 100 ரூபா நோட்டு வாங்கிருக்கேன். அது இன்னும் என் பர்ஸ்ல செலவழிக்காம வச்சிருக்கேன். அதையும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்.
இல்ல அதாவது பாலாஜி தான் அதை ஆரம்பிச்சு விட்டார், ஆர்ஜே பாலாஜி. சார் உங்க கையால ஏதாவது கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு அவருக்கு 100 ரூபா கொடுத்தாரு. சார் எனக்கு நல்லா நீங்க வச்சு கொடுத்தாரு. அது என்ன கேட்கல. இந்த மேட்ச் முடிஞ்சு இங்க சென்னை வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு டீமா இருக்கீங்க, எங்க மீட் பண்ணுவீங்க ஜென்ரலா? பெருசா மீட் பண்றதுக்கான அவகாசம் கிடைக்காதுண்ணா. ஐ மீன் இது வேற ஏதாவது சோஷியல் கேதரிங்னா மீட் பண்ணிப்போமே தவிர அவ்வளவா இல்ல. வந்து அவங்க லைஃப். சரி முத்து, நன்றி. தேங்க்யூண்ணா, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரேடியோ சிட்டிக்கு வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நேற்று அண்ணா ஃபோன் பண்ணப்போ நான் நினச்சேன் இங்கதான் கரியர் ஆரம்பிச்சேன் ஒரு இன்டர்னா, கடைசியில ஒரு ரவுண்ட் அடிச்சு 15 இயர்ஸ்க்கு அப்புறம், ஐ திங்க் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தது. ஆக்சுவலி எப்பவுமே சொல்லுவாங்க முத்து பத்தி இங்க வரும்போது முத்து நம்ம இன்டர்ன் ரேடியோ சிட்டியோட ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. இங்க இன்டர்னா இருந்த பசங்க நிறைய பேர் இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. ஐ மீன் நான் அந்த அளவுக்கு போனேன்னா இல்லையான்னு தெரியல, பட் இன்ஃபேக்ட் கிரிக்கெட் கனெக்ஷனே இங்கே தான். நான் இன்டர்னா இருந்தப்போ அப்போ வந்து கோபிடான்ற ஒரு அண்ணா ஆர்ஜே இருந்தாரு, அவருக்கு கண்டென்ட் எடுத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் மியூசிக் மேனேஜரா இவங்க ரம்யா என்எஸ்கே இருந்தாங்க, அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அப்போ இவர் கோபிநாத் இருந்திருப்பாரு. ஓ இல்ல அந்த கோபி இருக்காரு, இருந்திருக்க மாட்டாரு. அதுக்கு முன்னால செட் ஆகும். ஆமா, அப்ப வந்து ஒரு சென்னை ஃபுல்லா, ஆமா ஒரு சீசன் ஃபுல்லா நான் தான் அதுக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ணேன். அப்ப இப்ப ஹீரோவா கவின் இருந்தாரு அந்த பையன் வந்து, அப்போ கிரவுண்ட்ல எல்லாம் கவின் தான் வந்து அப்போ கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தது. ஓகே, நான் வந்து எல்லா டீம்ஸையும் கூப்பிட்டு டீம்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்றது, கிரிக்கெட் குவிஸ் எல்லாம் வச்சு நான் தான் ஃபுல்லா டீம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இவங்களோட விளையாடணும்னு எல்லாம் செட் பண்ணது. அதுல என்ன இங்கேயும் கிரிக்கெட் கனெக்ஷன் தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க் யூ சோ மச் முத்து. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு நன்றி. தேங்க் யூ, தேங்க் யூ, சோ ஹாப்பி டு பீ ஹியர். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.